ஓகே. அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை பூஜை சொல்ற மாதிரி இந்த யமகண்ட நேர பூஜை கூட ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றீங்க. அதை பத்தி சொல்லுங்க. பொதுவாகவே யமகண்டத்தில் வந்து விநாயகர் வழிபாடு வந்து நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த 3 நாள்ற வந்து விநாயகர் வழிபாடு அப்படின்றது நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகளை தரும். அதாவது காரிய வெற்றி, தடைகளை வந்து பொதுவாகவே விநாயகர் வந்து தடைகளை வந்து தகர்த்தெறி வந்து உங்களுக்கு போயிடும். அப்போ நீங்கள் இந்த யமகண்ட வேளையில் விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரு கற்பூரம் ஏற்றி விநாயகரை 8 முறை நீங்கள் வலம் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விநாயகர் பெருமான் மேலே வந்து அவ்வை பாட்டி வந்து விநாயகர் அகவல் பாடினதும் அவரோட தும்பி கையாலேயே வந்து அவ்வை பாட்டியை கொண்டு போய் கைலாயத்தில் வந்து விட்டுடுறாரு. அப்போ விநாயகர் அகவல் வந்து நீங்கள் வந்து விநாயகரை வழிபடுற அந்த நேரத்தில், இப்போ நான் சொன்னல யமகண்டத்தில் வந்து எல்லாராலையும் வந்து கோயிலுக்கு போய் வழிபட முடியாது. சில பேர் ஆஃபீஸில் இருப்பாங்க, சில பேர் வந்து வேறு எங்கேயாச்சும் ஒரு சூழலில் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து விநாயகருடைய அகவல் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக விநாயக பெருமானுடைய அருள் வந்து கிடைக்கும். செந்தாமரை பூ பாதச்சிலம்பு பல இசை பாட